வாங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் போகி பற்றிய ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம USA தமிழ் இனிது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட பேராதரவை தெரிவிங்க. வாங்க கதைக்கு போகலாம். போகி பண்டிகைக்கும் இந்திரதேவன் மேகம் மற்றும் மழையின் கடவுள் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. போகி பண்டிகையை முன்னொரு காலத்தில் இந்திர விழாவாக தான் கொண்டாடியிருக்காங்க. தேவர்களின் அரசனாக விளங்குற தேவேந்திரனை தான் முழு முதற் கடவுளை மக்கள் வணங்கி வந்திருக்காங்க. இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்குள்ள கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க செஞ்சுச்சு. மற்ற கடவுள்களை காட்டிலும் மற்ற தேவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவரா அவர் கருதினார். இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரிய வந்தது. இது கிருஷ்ணரோட சிறு வயது காலம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவர் தன்னோட நண்பர்களை இந்திர வழிபாட்டை விடுத்து கோவர்தன மலையை வணங்க தூண்டினார். அவரோட நண்பர்கள் கிராம மக்கள் எல்லாரும் இந்திரனை வழிபடுறதை நிறுத்திட்டு கோவர்தன மலையை அந்த நேரத்தில் வழிபட ஆரம்பிச்சாங்க. இதனால ஆத்திரம் அடைந்த இந்திரன் இடைவிடாத இடி, மின்னல், பலமான மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்குற மாதிரி செஞ்சார் அந்த கிராமத்து பகுதியில். இந்த செய்தி இதை பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? மிகப்பெரிய கோவர்தன மலையை தன்னோட சிறிய கைகளால் தூக்கி அதை ஒரு கொடையாக்கி அந்த கிராம மக்களுக்கு எந்த துன்பமும் வராமல் பாதுகாத்தார். 3 நாட்களாக நீடித்த அந்த மழை அதுக்கப்புறம் ஓஞ்சது. இந்திரனும் கிருஷ்ணரோட ஆற்றலை புரிஞ்சுட்டு தன்னோட தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இந்திரனோட மன்னிப்பை ஏத்துட்ட கிருஷ்ணர் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட ஏற்பாடு பண்ணார். இதன் மூலமா போகி பண்டிகை அந்த காலத்துல இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்திரனுக்கு போகி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கிறதா புராணங்கள்ல பதிவாகிருக்கு. இப்போ விவசாயிகள் போகி அன்னைக்கு அவங்க செய்யற விவசாயத்துக்கான மழை சரியான நேரத்துல சரியான அளவு பெய்யணும் அப்படின்னு இந்திரனை வழிபடுற பழக்கம் நிறைய இடங்கள்ல பரவலா இருக்கு. சரி, போகி அன்னைக்கு பழைய காலத்துலலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க வீட்டில் இருக்க பழைய பொருட்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதுல பழைய பொருட்கள், வேண்டாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும்? கூடை, முறம், துடைப்பம், அந்த மாதிரியான பொருட்கள். அதெல்லாம் எதில் செஞ்சிருந்தது? மூங்கில், அப்புறம் இயற்கையான பொருட்களில் உருவானதாக இருந்தது. அது எதுக்குமே இதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் போகி அன்னைக்கு காலையில் அதை எரித்து பொசுக்கி ஒரு விழாவாக கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட நவீன காலத்தில் நம்மளோட வீட்டு உபயோகப் பொருட்கள் முக்கால்வாசிக்கு மேலே பிளாஸ்டிக்கில் தான் உருவாயிருக்கு. அதை நம்ம எரித்து போகி கொண்டாடுறோமோ அது தெரியல, ஆனால் சுற்றுப்புறத்தை கண்டிப்பாக மாசடைய செய்கிறோம். அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், டியூப், இந்த ரப்பர் இதெல்லாம் எரிக்கிறத நிறுத்தினாலே நம்மளோட காற்று மாசடைகிறது நிறைய குறையும். அல்லவை நீங்கி நல்லவை புகுமாறு இந்த பண்டிகையின் போது நம்ம மனசை வடிவமைச்சுக்கலாம். அதாவது நம்ம கிட்ட இருக்க தீய எண்ணங்கள், தீய குணங்கள், நம்ம முன்னேற்றத்துக்கு சிறிதும் உதவாத பொறாமை, ஒரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற மனப்பான்மை, சோம்பேறித்தனம் இதெல்லாம் விடுத்துட்டு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல எண்ணங்களை மனசில் விதைச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு உத்வேகமாக இந்த போகி பண்டிகையை நம்ம எடுத்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேர் ஆதரவை தெரிவிங்க.
நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.